கல்யாண வைபவத்துக்கு தங்கிவிட்டு திரும்பி போகும்பொழுது பரதனையும் சத்ருகுணனையும் கேகே தேசத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டார். சுவாமியினுடைய திவ்யமான பாதுகைகளை பத்தி 1000 ஸ்லோகம். அயோத்தியா காண்ட ஆரம்பம் பரதண்ட உள்ள பக்தியினால வால்மீகி ஞாபகப்படுத்துறார். ராமரை பகவான் பிரகடனப்படுத்துற இடம் இது. பகவான் வியக்தமாவே பகவத் தத்துவத்தை பிரகடனப்படுத்துறார். சபரி மோட்சம், ஜட்டாயு மோட்சம் முதலிய இடங்கள். அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கும் பொழுதே பாலகாண்ட கதையோட அயோத்தியா காண்டம் ஆரம்பம். கல்யாணம் ஆகி 12 வருட காலம். இப்போ ராமருக்கு 24 வயசு. 24வது வயசில் மேலே பட்டாபிஷேக பிரயத்தனம் பண்ண போகிறார் தசரத சக்கரவர்த்தி. 24வது வயசு கதை சொல்ல வேண்டி இருக்க வால்மீகி 12வது வயசு கதையை ஒன்சு மோர் திருப்புறார். இந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா. சீதா கல்யாணத்துக்கு வந்த தசரதனுடைய மச்சனன் கைகையினுடைய தம்பி யுதாஜித்து கல்யாண வைபவத்துக்கு தங்கிவிட்டு திரும்பி போகும்பொழுது பரதனையும் சத்ருகுணனையும் கேகே தேசத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான். இது எப்போ சொல்ல வேண்டிய கதைன்னா, கல்யாணம் ஆன உடனே சொல்ல வேண்டிய ஸ்லோகம். கல்யாண வைபவத்தை முடிக்கும்பொழுது என்ன சொல்லணும்? அயோத்திக்கு வந்தார்கள், வந்த உடனே கேகே தேசத்துக்கு பரத சத்ருகுணன் கிளம்பி விட்டார்னு சொல்லி அப்புறம் 12 வருட காலம் ராமரும் சீதையும் சௌக்கியமாக இருந்தான்னு முடிக்கணும். கல்யாணம் ஆச்சு, 12 வருடம் சௌக்கியமாக ராமனும் சீதையும் இருந்தான்னு சொல்லிவிட்டு பாலகாண்டத்தை முடிச்சுவிட்டு அயோத்தியா காண்ட ஆரம்பத்தில் திருப்பி 12 வருடம் பின்னாடி போயிட்டு அந்த கதையை சொல்கிறேன். பரதனும் சத்ருகுணனும் கேகே தேசம் போயிட்டா. ஏன் இதை ஞாபகப்படுத்துகிறாருன்னா, வருஷம் ஆனதுனால மறந்து போயிடுமா கதை கேட்குறவாளுக்கு. மேலே நடக்க போகிற கதை பரதனுக்காக ராஜ்யம் வாங்கினாங்கிறது பிரசித்தம். இதில் பரதனுக்கு லவலேசம் கூட சம்பந்தம் இல்லைன்னு காண்பிக்கணும். அதனால தான் மேலே நடக்க போகிற கதைகளுக்கும் பரதனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு அரசியல்வாதி மாதிரி 2 நாள் முன்னாடி அமெரிக்கா போகல. அவர் 2 நாள் முன்னாடி வெளிநாடு போயிடல. 12 வருஷமாக ஊரில் இல்லைங்கிறார். இங்கே நடக்கிறபடி நடக்கும், எனக்கு சம்மந்தம் இல்லை, என் ஃப்ளைட் டிக்கெட்டை பாருங்க, நான் டெல்லியில் தான் இருந்தேன், அமெரிக்காவில் தான் இருந்தேன்னு சொல்கிறாலும் அப்படி இல்லை. அவர் இந்த ஸ்பாட்லேயே இல்லை. 12 வருட காலமாக பரதன் ஊரில் இல்லைன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா சுவாமி தேசிகன் பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணார். சுவாமியினுடைய திவ்யமான பாதுகைகளை பற்றி 1000 ஸ்லோகம். அதை ஒரு ராத்திரியில் பண்ணினாம்பா. அதை நான் யோஜனை பண்ணி பார்த்தேன். ஒரு நிமிஷத்துக்கு 60 ஸ்லோகம்னு வச்சா கூட 720 ஸ்லோகம் தான் பண்ண முடியும் 12 மணி நேரத்தில். ஒரு நிமிஷத்தில் ஒரு ஸ்லோகம் பண்ணுறது. அப்படி பண்ணால் கூட 720 ஸ்லோகம் தான் பண்ண முடியும் 12 மணி நேரத்தில். ஆனால் ஒரு ராத்திரியில் 1000 ஸ்லோகம் பண்ணாராம் ஒரே ராத்திரி. அது என்னன்னா, அது மனுஷ பிரயத்தனம் தான். நான் சொல்கிற கணக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் பிரவாகமாக ஸ்லோகம் வாக்கில் வரும். அந்த பாதுகா சகஸ்திரத்தில் முதல் ஸ்லோகமே சுவாமி தேசிகன் ராம பாதுகையினுடைய பிரபாவத்தையோ ராமரையோ ஸ்தோத்திரம் பண்ணாமல் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. முதல் ஸ்லோகம் நமஸ்காரமே பரதனுக்கு. ஏன் பரதனுக்குன்னா, ஒரு எப்பேற்பட்ட செருப்பாக இருந்தாலும் தங்கத்திலேயே செருப்பு பண்ணினாலும் வாசலில் தானே வைக்க முடியும். அது பூஜை ரூம் வரையில் வர முடியுமோ? பூஜையை வாங்கிக்க முடியுமோ? காலில் போட்டுக்கிற பாதரட்சை பட்டாபிஷேகமே பண்ணிக்கும்னு லோகத்துக்கு காண்பிச்ச மகானுபாவனா ஆகும். பரதாய பரம் நமோஸ்து. எப்படி சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகமே பரதனுக்கு நமஸ்காரம் பண்ணாரோ, அதுபோல அயோத்தியா காண்ட ஆரம்பம் பரதன்ட உள்ள பக்தியினால வால்மீகி ஞாபகப்படுத்துகிறார் கதை கேட்குறவாளுக்கு. பரதன் அந்த ஸ்பாட்லேயே இல்லை, 12 வருஷம் ஆச்சு அவன் ஊருக்கு போய்.
மேலே கதை சொல்லணும், மேலே கதை தான் ஆரம்பிக்கணும். இங்கே வால்மீகி மகரிஷி தன் அபிப்பிராயம் சொல்கிறார். கொஞ்சம் சில ஸ்லோகங்கள் சுவாபிப்பிராயம், இது கதை எழுதுகிறவருடைய அபிப்பிராயம். என்ன அபிப்பிராயம்னா, இதுவரையில் ராமரை எப்படி காண்பிச்சார்? மனுஷன் மனுஷன் மனுஷன். ராமர் வாக்குனாலேயே தான் சொல்கிறார். சுவாமியை பார்த்து பிரம்மாதி தேவதைகள்லாம் நீங்கள் பரமாத்மான்னு சொல்லும்பொழுது கூட ராமர் ஆத்மானம் மானுஷம் பண்ணி என்னன்னு ராமர் சொல்கிறார், தன்னை மனுஷனாக தானே சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, வால்மீகி அப்படி தான் ராமாயணத்தை கொண்டு போகிறார். மனுஷன் மனுஷன். சில இடங்களில் அமானுஷ்யமான ஒரு காரியங்கள் சுவாமி பண்ணுறார். அதை பார்த்து பக்தாளுக்கு கூட சம்சயம் வருது பகவானோன்னு. சில இடங்களில் பகவான் வியக்தமாகவே பகவத் தத்துவத்தை பிரகடனப்படுத்துகிறார். சபரி மோட்சம், ஜட்டாயு மோட்சம் முதலிய இடங்களில், சரபங்கருடைய மோட்சம், இந்த இடங்கள்லாம் சுவாமி தன்னை பரமாத்மான்னு தெரிகிற மாதிரி, நான் பரமாத்மான்னு சொல்லலை, கிருஷ்ணன் கீதையில் சொன்னது போல அவருடைய ஆக்டிவிட்டீஸையும் அவருடைய சப்தங்களையும் பார்த்தா பகவான்னு தெரியும். அப்படி சுவாமி சொல்கிறார். ஆனால் இங்கே வால்மீகி ஸ்பஷ்டமாக பகவான் அப்படின்னு சொல்கிறார். ராமரை பகவான்னு பிரகடனப்படுத்துகிற இடம் இது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.